ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வள்ளிமலை முருகர் கோவிலில் தான் இருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ஏறிட்டுருக்கோம். இதோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய ஒய்ஃப் வள்ளி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சொந்த ஊர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இங்கேருந்து தான் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு வரேன். என்னோட உயரம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது கிட்டத்தட்ட திருத்தணி மலை அந்த ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் எனக்கும் எதுவும் எனக்கு சரியாக தெரியல. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். மூச்சு வாங்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து நின்று பொறுமையாக வரலாம். என்னுடைய வந்து சஜெக்ஷனாக நான் சொல்லுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறதுனால மேலே வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா என்னாலேயே அஷ்யூரிட்டியாக கேரண்டியாக சொல்ல முடியல. ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். வாங்க மேலே போகலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குன்றதே வந்து நிஜமாக பலருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியலை. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து என்ன வேலூர் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். ஆமாம், வேலூர் பக்கத்தில் தான் இருக்குது. இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இது ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ வில்லேஜ் ஏரியாவும் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து முக்கால்வாசி அதாவது ஒரு 85% முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம் வாங்க. எஸ், கரெக்ட். நான் சொன்ன மாதிரி 85% வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ கோவில் தெரியுதுங்களா? மேலே தெரியுதுங்களா? ஸோ எஸ், சரி, ஓகே. மேலே போய் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 அது வரையும் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டெப்ஸாக இருக்குது. எதுவுமே வந்து இந்த கல் மண் பாதை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. ஆனால் என்ன நெட்டாக இருக்குது, அது ஒன்று தான் ஒரு. ஸோ சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வெறும் பச்சை பசேன்னு மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பேரண்ட்ஸ் கூட போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அழகை ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ ரிவீல் பண்ணுறதுனால கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வாங்க, வந்து கோவிலை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மரத்தை பாருங்கள். ஒரே மரம் இல்லை. ஸோ மரம் உடஞ்சி வந்து இந்த மரத்து மேலே விழுந்து இத்தனை மரமாக இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ சின்ன பசங்களால் ஏற முடியல. நீங்கள் நமக்கே கஷ்டமாக இருக்குல்ல, அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கோவிலை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த கோவிலை வந்து கீழேருந்து கல் வச்சு நல்லா கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வியூ இருக்குது. மலையில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியலை. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு உட்காந்துட்டுருக்கு. கண்டுபிடிச்சிங்களா? இப்போ தெரிஞ்சிருக்கும். குரங்கு ஜாலியாக உட்காந்துட்ருக்கு. வந்துட்டோம் கைஸ். இதுதான் கோவில். இங்கே வந்து ஏதோ இந்திய தொழில்துறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்றதை வச்சு பார்த்துக்கலாம். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து யாரும் சேதப்படுத்தக்கூடாது, எதுவும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி மீறி பண்ணால் 1 லட்ச ரூபா வரையும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கோவிலோட கொடிக்கம்பம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான வியூ பாயிண்ட். நிஜமாக வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை விட நீங்கள் வந்து அந்த பாறைகளை பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை.
தெரியுதுங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் இதுதான். நம்ம கூட வந்தவங்க ஏறி வந்துட்டுருக்காங்க, அப்பா அம்மா எல்லோரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாறைகள் வந்து நிறையா இருக்குதுங்க. ஸோ பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே சுற்றி ஒரு வியூ பார்த்தா இங்கே வந்து மரங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய ஐ திங்க் இதுதான் பழைய கொடி மரமாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. கொடி கம்பம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் ஃப்ரண்ட்டில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூளம் பதிச்ச மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்கார். இந்த சைடில் முருகர் இருக்கார். ஸோ அவருடைய வாகனம் மயில் வாகனம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து அவரை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உள்ள எதுவும் தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, சிவன் பார்வதி. ஸோ இது பாருங்கள், இது வந்து அதாவது என்னென்னா ஒரு பெரிய பாறையில் வந்து கோவில் மேலே கோபுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோவில் வந்து இந்த பாறைக்கு அடியில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து கோவிலுக்குள்ளே போகணும். ஸோ இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை, அதனால் நானே எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் இங்கெல்லாம் மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் மேலே போகலாம், பூஜை முடிச்சுட்டு மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ சுற்றி ஒரு பாறையாக தான் இருக்குது. எல்லாம் ஏற முடியாமல் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறை இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூலஸ்தானம் இருக்குது. அதாவது உள்ளே வந்து முருகர் இருக்கார். ஸோ அது எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் இதோ இந்த வழிக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் சம்திங் இருக்குது. ஸோ அதில் மேலே ஏறி போனால் வந்து இந்த பாறைக்கடியில் வந்து முருகர் இருக்கார். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேருமே இங்கே இருக்காங்க. இந்த விஷயம் வந்து பல பேருக்கு வந்து தெரியறதில்ல, தெரியாமல் போயிடுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்களும் நம்ம வீடியோஸை வந்து நீங்களும் இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தெரியட்டும், இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7 to 8 அதில் ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 o'clock வந்து க்ளோஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ்க்கு என்னன்னா மாஸ்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க, பைத்தியக்காரங்க. பிளாஸ்டிக் கவரு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே பாருங்கண்ணா, இந்த பாறை மேலே தெரியுதா? இந்த பாறை மேலே பாருங்க, இருங்க ஏறிக்கும். சிவலிங்கம் இருக்கு. பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையெல்லாம் அப்படியே குடஞ்சி வச்சு இருக்காங்க. போவாங்க. நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு முருகர் கோயிலை நான் எங்கேயுமே பார்க்கல இது வரைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கூட ஒரு கோயில் அது எங்கே இருக்குது? இதுதான். சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து வள்ளியை வந்து இங்கேருந்து முருகர் வந்து கூட்டிகிட்டு திருத்தணிக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா இங்கேருந்து திருத்தணிக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு வந்து வரலாறு வந்து சொல்லுது. குடகுர கோயிலை முதல்ல உருவாக்கியது நம்ம தமிழர்கள் தான். இங்கேருந்து திருத்தணிக்கு போயிட்டு அங்கே போய் மேரேஜ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாறை இருக்குது. ஓகே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து கோபுரம். இந்த பாறைக்கு மேலே வந்து கோபுரம் இருக்குது. அந்த கோபுரமுக்கு கரெக்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார்.
இதுதான் கோவில். இந்த கோவிலோட குளம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. தெரியுதுங்களா? பார்க்கறதுக்கு நான் சொல்கிறேன். தடம் கிடைக்காது. அந்த அம்மா பிறந்த மண் இது. இந்த மண்ணில் அந்த அம்மா பிறந்தாங்க. வள்ளியம்மை பிறந்தாங்க. பிறந்தது அதை வந்து எப்படி எந்த ரூபத்தில் பிறந்தாங்கன்னா மனுஷ ரூபத்தில் பிறந்தாங்க. மானுடைய வயிற்றுல குழந்தையா பிறந்தாங்க. பிறந்து அதை வந்து ஒரு ரிஷி அந்த குழந்தைய பார்த்து வேடருக்கு தகவல் சொல்லி வேடர் அதை எடுத்து வளர்த்துட்டு வளர்க்கும்போது இதை வேடர் நம்ம வேடர்கிட்ட இருந்தம்மா அழகை பார்த்து இவர் நாதர் முனி பார்த்துட்டு முருகருக்கு போய் தகவல் சொல்கிறாங்க. முருகர் அப்போ வந்து ஒரு இந்தம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தது ஒரு முதியவராக வந்து அந்த அம்மா கிட்ட அவர் நெய்வேத்தியம் இது பண்ண அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா இங்கே அந்த அம்மா வந்து ஒன்றா வரவன்னு அந்த மாதிரி பார்த்து சொல்லி ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு திருத்தணி. ஸோ இந்த வள்ளிமலைக்கும் திருத்தணி மலைக்கும் குகை அதை பற்றி நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். நல்லது, நன்றி. ஸோ இந்த குகைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சித்தர் இருக்காரு. குகைக்கு பின்னாடி சித்தர் இருக்காரு. இப்பவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஸோ இருட்டிடுச்சு, சாமியை பார்த்தாச்சு. கடைசியாக நாங்கள் தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். வரும்போது தான் பார்த்தா இந்த கிணறு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிணறு, ஆனால் இப்போ வந்து பயன்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒருத்தருடைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.